காட்டுல வாழுற எல்லா விலங்குகளும் ஒண்ணு சேர்ந்து ஒரு அழகான கூட்டத்தை போட்டாங்க. அந்த கூட்டத்துக்கு எல்லா விலங்குகளும் வந்திருந்தாங்க. அந்த கூட்டத்துல என்ன பேசுனாங்க அப்படின்னா, இந்த காட்டுக்கு ராஜாவான சிங்கம் எல்லா விலங்குகளையும் வேட்டையாடி சாப்பிடுது. ஒரு நாளைக்கு ஒரு விலங்குன்னு மட்டும் இல்லாம 5, 4 விலங்குகள சாப்பிடுதுன்னு சொல்லி இந்த கூட்டத்துல பேசுனாங்க. அதனால இந்த சிங்கத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு உணவு மட்டும் தான் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விலங்குகள் எல்லாம் கூட்டம் போட்டு பேசுனாங்க. தந்திரமான நரி அந்த சிங்கத்துக்கிட்ட போய் சொல்லுச்சு. காட்டுக்கு ராஜாவே, நாங்கள் எல்லாரும் ஒரு முடிவு செஞ்சிருக்கோம். நீங்கள் ஒரு நாளைக்கு 5, 4 என்று விலங்குகளை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இது எல்லாம் சரிப்பட்டு வராது. நீங்கள் ஒரு நாளைக்கு உணவு தேட வேண்டிய அவசியமே இல்லை. எங்களில் யாராவது ஒருவர் உங்களுக்கு உணவாக வருவார். ஒரு நாளைக்கு ஒரு விலங்கு உங்களுக்கு வரும். அதைதான் நீங்கள் சாப்பிட வேண்டும். மற்ற விலங்குகளை வேட்டையாடி சாப்பிடக்கூடாது. இதனால் எங்கள் இனமே குறைந்து கொண்டு வருகிறது. நீங்கள் மட்டும்தான் வாழ்ந்து கொண்டு வருகிறீர்கள். அதனால் நாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். ஆகா, ஓஹோ, எவ்வளவு நல்ல முடிவு எடுத்திருக்கிறீர்கள். ரொம்ப நன்றி. நான் இனி உணவு தேட வேண்டிய அவசியமே இல்லை. என் குகையில் நான் படுத்துக் கொண்டு இருப்பேனாம். நீங்கள் ஒவ்வொரு ஆளா வந்து எனக்கு உணவுக்கு இரையாவீர்களாம். எவ்வளவு நல்ல முடிவு. இந்த முடிவு ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் தான். எனக்கு டைமுக்கு சாப்பிடணும். டைம் மீறிச்சுன்னா எனக்கு கோபம் வந்துடும். இதுதான் என்னுடைய முதல் கண்டிஷன். சரிங்க ராஜா, உங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கு டைமுக்கு நாங்க சாப்பாடு கொடுத்துடுறோம். இனிமேல் நீங்க வேட்டையாடவே போக வேண்டாம். காட்டுல வளர ஒவ்வொரு விலங்குகளும் ரொம்ப ஒற்றுமையாக இந்த சிங்கத்துக்கு இரையாகிறதுக்காக ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விலங்குகளும் வந்தாங்க. ஒரு நாள் மான், ஒரு நாள் முயல், ஒரு நாள் குரங்கு அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி ஒவ்வொரு விலங்குகளா வந்து இந்த சிங்கத்துக்கு இரையானாங்க. ஏன்னா மற்ற விலங்குகள் எல்லாரையும் இந்த சிங்கம் வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அதனால ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விலங்குகளும் செஞ்சா நம்ம இனத்தை இன்னும் காப்பாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விலங்குகளும் முடிவெடுத்தாங்க. அதனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விலங்குகள் வந்தாங்க. என்ன இன்னைக்கு இவ்வளவு நேரம் ஆகுது? எனக்கு பயங்கரமாக பசிக்குது. என்ன இன்னைக்கு இரையாக வேண்டிய உணவு எதுவும் வரலையே எனக்கு. அன்னைக்கு சிங்கத்துக்கு இரையாக வேண்டியது இந்த நரி தான். ஆனா நரி தந்திரமா யோசிச்சு ஒரு முடிவு பண்ணுச்சு. நரிக்கு சுத்தமா விருப்பமே இல்ல இந்த சிங்கத்துக்கு இரையாகிறதுல. ராஜாவே, நான் தான் இன்னைக்கு உங்களுக்கு இரையாக வேண்டியது. நான் இன்னைக்கு கொஞ்சம் தாமதமா வந்ததுக்கு காரணத்தை சொல்றேன். ஃபர்ஸ்ட் அதை கேளுங்க. நான் இங்க பசியில இருக்கிறேன். எனக்கு தாமதம் பண்ணா சுத்தமா பிடிக்காது. உன்னுடைய காரணத்தை வச்சு நான் என்ன பண்றது? ராஜாவே, நான் சொல்றத ஒரே ஒரு நிமிஷம் கேளுங்க. நான் வர வழியில ஒரு பெரிய குகைய பார்த்தேன். அந்த குகைக்குள்ள நாகமாணிக்கம் இருக்குது. அந்த நாகமாணிக்கத்தை யாரு வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு சாவே வராதான். அதனால அந்த குகைக்குள்ள உங்களை கூட்டிட்டு போய் அந்த நாகமாணிக்கத்தை உங்களுக்கு கொடுக்கலாம் நான் இருக்கிறேன். நீங்க தானே இந்த காட்டுக்கு ராஜா. நீங்க தான் இந்த காட்டை ஆளணும். அதனால நீங்க தான் பல்லாண்டு காலம் வாழணும். அதுதான் என்னுடைய ஆசை. அந்த மாணிக்கம் என் கையில கிடைச்சா நான் சாகவே மாட்டேனா. ரொம்ப வருஷம் வாடுவேனா. எனக்கு அது உடனே பார்க்கணும். நரி ரொம்ப தந்திரமா பேசி ஒரு புதக்குழி பக்கமா சிங்கத்தை கொட்டிக்கிட்டு போச்சு. அங்க புதக்குழி இருக்கிறது இந்த சிங்கத்துக்கு தெரியாது. அந்த புதக்குழி வந்ததும் இந்த நரி மெதுவா நடக்க ஆரம்பிச்சது. அந்த சிங்கம் ரொம்ப வேகமா நடந்து அந்த புதக்குழிக்குள்ள விழுந்துருச்சு. ரொம்ப நாளா அதுக்குள்ள சிங்கம் விழுந்து கிடந்து அதுக்குள்ள இருந்து வெளியே வர முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. சிங்கத்துக்கு அந்த குழிக்குள்ள இருந்து மேல வர முடியாம கொஞ்சம் கொஞ்சமா சாப்பாடு எதுவும் கிடைக்காம இறந்து போயிருச்சு. இந்த கதையில இருந்து நமக்கு என்ன புரியுது? நரி தந்திரமா யோசிச்சு தன்னுடைய உயிரை காப்பாத்திக்குச்சு. ஆனா இந்த சிங்கம் பேராசை பிடிச்சு அந்த புதக்குழிக்குள்ள விழுந்து அது இறந்து போயிருச்சு. எப்பவுமே பேராசை ஆபத்து தான். தந்திரமா யோசிச்சா எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து நம்மளால வெளியே வர முடியும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் குட்டீஸ், பாய்.